Hello friends, இந்த tutorialல நம்ம vector images, clip art images வந்து எப்படி ஃப்ரீயா டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்காக நம்ம browser ஓபன் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம freepik.com சர்ச் கொடுக்கலாம். இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம இந்த செலக்ஷன் இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வெக்டர்ஸ். உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ், ஐகான், பிஎஸ்டி ஃபைல்ஸ் எல்லாமே கிடைக்கும். இப்போ நம்ம வெக்டர் ஃபைல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து பாருங்கள், கேட்டகரிஸில் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ இதை வந்து நான் வெட்டிங்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வெட்டிங்கில் வந்து நிறைய இமேஜஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்சனல் யூஸுக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இப்போ இதை டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. டவுன்லோட் கொடுத்துட்டு உங்களுக்கு இமீடியட்டாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு ஆகலைன்னா பாருங்கள், இங்கே வந்து டவுன்லோடு, இங்கே சேவ் கொடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு டவுன்லோட் ஆகலைன்னா கிளிக் ஹியர் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிருக்கு பாருங்கள், இங்கே இருக்குது. இதை வந்து ஓப்பன் கண்டெய்னிங் ஃபோல்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஜிப் ஃபைல் இங்கே இருக்குது. இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து பாருங்கள், எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு இந்த இமேஜ். இப்போ இந்த இமேஜ் வந்து நம்ம எப்படி வந்து ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் வித் ஃபோட்டோஷாப்னு கொடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போது இந்த ஃபோர்க்ரவுண்ட் கலர் வந்து இந்த கலராக செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓகே கொடுத்துக்கலாம். ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், இதை வந்து எரேஸ் பண்ணி எடுத்துடலாம். இதில் உங்கள் நேம் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். பாருங்கள், ஈஸியாக வந்து டிசைன் நமக்கு கிடச்சிருக்கு. இதில் உங்கள் நேம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ரேம் மட்டும் வேணுன்னா நீங்கள் க்ராப் கூட கொடுத்துருங்க. பாருங்கள், ஈஸியாக உங்கள் நேம் வந்து இதில் ஆட் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற வேறு இமேஜ் வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இந்த இமேஜ், இதை வந்து ஓப்பன் வித் ஃபோட்டோஷாப் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், இதில் வந்து நீங்கள் ஃபோர்க்ரவுண்ட் கலர் வந்து இங்கே கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த நேமை நீங்கள் எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு என்ன நேம் போடணுமோ இதை வந்து உங்கள் நேம் வந்து டைப் பண்ணிக்கலாம். இதில் வேறு டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். க்ராப் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஃப்ரேமை மட்டும் நீங்கள் க்ராப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஈஸியாக வந்து நமக்கு இதில் வந்து டீட்டெயில்ஸ் ஆட் பண்ண முடியும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் கார்டு இமேஜ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். பாருங்கள், இந்த கார்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த ஃபோர்க்ரவுண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஓகே கொடுத்துடலாம். ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கம்பெனி நேமை எரேஸ் பண்ணி எடுத்துடலாம். இங்கே வந்து உங்கள் கம்பெனி நேம் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபோர்க்ரவுண்ட் கலரை இந்த கலராக மாற்றிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு உங்கள் கம்பெனி நேம் இங்கே எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபோர்க்ரவுண்ட் கலர் இங்கே இருக்கிற பிளாக் கலரை செலக்ட் பண்ணிவிட்டு இதை எரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
பாருங்கள், இந்த இமெயில் எல்லாமே நீங்கள் மாற்ற முடியும். உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்க முடியும். நேமும் அது மாதிரி தான். ஸோ இதில் உங்கள் டீட்டெயில்ஸ், உங்கள் நேம், உங்கள் அட்ரஸ், உங்கள் மெயில் ஐடி எல்லாம் சேர்த்துக்கலாம். இதை வந்து க்ராப் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ நான் வேறு இமேஜ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த இமேஜஸ் எல்லாம் நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த இன்விடேஷன் கார்ட்ஸ் இதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் உங்கள் நேம் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இதே கலரை செலக்ட் பண்ணிவிட்டு வெட்டிங் இன்விடேஷனுக்கு பதிலாக வேறு ஏதாவது நீங்கள் எழுதுறதுனாலும் எழுதிக்கலாம். பாருங்கள், ஸோ ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு இதை எரேஸ் பண்ணி எடுத்துறேன். இங்கே நீங்கள் பர்த்டே ஏதாவது போட்டு பர்த்டே கார்டாக யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பர்சனல் யூஸ்க்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வெப்சைட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இந்த கேட்டகரிஸ்லேயே பாருங்கள் நிறைய இருக்குது உங்களுக்கு. லோகோஸ், ஆர்னமெண்ட், அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குது. வெக்டர் இமேஜஸ், பேனர் எல்லாம் கூட நிறைய இருக்குது. இது எல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். பாருங்கள், இந்த மாதிரி கிளிப் ஆர்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜஸும் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இதையும் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். பாருங்கள், இந்த மாதிரி டிசைன் இருக்கிற பேக்ரவுண்ட் இமேஜஸ் நிறைய இருக்குது. இதுவும் அப்படியே தான். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை எரேஸ் பண்ணிவிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.